நிம்மதியா தூங்க முடியல, அது ஒரு சிறையிருப்பு. வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல, அது ஒரு சிறையிருப்பு. வீட்டுக்கு ஏண்டா வரணும்னு தோணுதா, அது ஒரு சிறையிருப்பு. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சிறையிருப்பு என் வாழ்க்கையில மாறி இருந்தா நான் ஒழுங்கா தேவனை ஆராதிக்கிறேன் அர்த்தம். அப்ப அது மாறலைன்னா நாம தேவனை ஒழுங்கா ஆராதிக்கல அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. 4வது வசனம் என்ன சொல்லுது? உபாகமும் 30 வாசிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். ஆமா, நல்ல கவனிச்சீங்களா? உங்களுக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். நல்ல கவனிங்க. ஏசப்பா உங்களை பார்த்தா சந்தோஷப்படுறாரா? ஏசப்பா எப்பயா உங்களுக்கு தரிசனம் காட்டும் போது சிரிச்ச முகத்தோட இருக்காரா? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அப்படி இருந்தாதான் வசனம் சொல்லுது நமக்கு நன்மை உண்டாகுமா. எப்போ நன்மை உண்டாகும்? ஏசப்பா கொடுக்குற நன்மை எப்போது நமக்கு கிடைக்குமா? வசனம் சொல்லுது அவர் நம்ம மேல சந்தோஷமா இருந்தாதான் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த காரியம் நம்மகிட்ட இருக்கா? அடுத்தது 1 ராஜாக்கள் 8 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8 பழைய ஏற்பாடு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காத்து வருகிறீர். என்ன சொல்றாங்க? வசனம் சொல்லுது உடன்படிக்கையையும் கிருபையும் காத்து வருகிற தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடன்படிக்கைன்னா என்ன? அவருக்கு நமக்கு இருக்கிற ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். நீ எனக்கு ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சா நான் உன்னை பூமியில உள்ள சகல ஜாதிகளை பாட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாங்க? ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார், நோவாவோட உடன்படிக்கை பண்ணார். நீங்க என் கட்டளைக்கு ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு நடந்தா இனி ஜலம் ஒரு பிரளயமாய் உண்டாகி பூமியை அழிக்காதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் வானவில்ல என்ன பண்ணுவேன்? நான் மேகத்துல வைப்பேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஏசப்பா உடன்படிக்கை பண்றாரு. என்ன பண்றாரு? நீ என் கற்பனைக்கு என் வேதத்துக்கு உண்மையா செவி கொடுத்தனா நானும் உனக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அப்போ உடன்படிக்கையில் அவர் கரெக்டாக இருக்காரா? நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? உங்கள் கான்ட்ராக்ட் கரெக்டாக இருக்கா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் அவர் கேட்குறாரா? நீங்கள் ஏசப்பான்னு கூப்பிட்டா அவர் பதில் கொடுக்குறாரா?